ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். உளவுத்துறை எச்சரிக்கை எதிரொலி. சுதந்திர தின விழாவையொட்டி புதுவை பிராந்தியங்கள் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் திருக்கோவில் தேரோட்டம். ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மாமூல் தர மறுத்ததால் அரிசி கடை மீது பெட்ரோல் குண்டுகள் வீச்சு. வில்லியனூரில் பரபரப்பு. பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளுக்கான முதல் சுற்று வரைவு பட்டியல் வெளியீடு. புதுவை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் தகவல். இனி விரிவான செய்திகள். சுதந்திர தின விழாவையொட்டி புதுச்சேரியில் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள நிலையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான ரயில் நிலையம், பேருந்து நிலையங்களில் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாட்டின் 80வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதேபோல புதுச்சேரியிலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெறவுள்ளது. விழா நடைபெறும் காந்தி திடலுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வருகை தரவுள்ளார். அவரை தலைமைச் செயலாளர் சரத் சௌகான் வரவேற்க உள்ளார். தொடர்ந்து விழா மேடைக்கு வரும் முதலமைச்சர் தேசிய கொடியேற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள உள்ளார். தொடர்ந்து ஊர்காவல் படையினர், NCC, NSS, அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நடைபெறவுள்ளது. இதேபோல ஏனாமில் சுற்றுலாத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், மாகியில் குடிமைப்பொருள் துறை அமைச்சர் சிவக்கொழுந்து, காரைக்கால் கடற்கரை சாலையில் வேளாண் துறை அமைச்சர் ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்ற உள்ளனர். இந்நிலையில் சுதந்திர தின விழாவையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தும்படி மத்திய உளவுத்துறை அனைத்து மாநிலங்களுக்கும் எச்சரிக்கை அனுப்பியுள்ளது. இதையொட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 2500 காவலர்கள் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் உத்தரவு பேரில் அனைத்து பிராந்தியங்களிலும் காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக விமான நிலையம், பேருந்து நிலையம், ரயில் நிலையங்கள், வணிக வளாகங்கள், கடற்கரை பகுதிகள், வழிபாட்டு தலங்கள், சுற்றுலா தலங்கள் மற்றும் தங்கும் விடுதிகள், அனைத்து மாநில எல்லைகளிலும் கூடுதலாக காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் நியமிக்கப்பட்டு தீவிர சோதனைகள் மேற்கொண்டுள்ளனர். இதேபோல புதுச்சேரி பிராந்திய பகுதிகளான காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் திருக்கோவில் ஆடிப்பெருவிழா தேரோட்டத்தில் ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழநீரம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருவிழா மிகு விமர்சையாக நடைபெறும். அதேபோல இந்த ஆண்டிற்கான ஆடி திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா வருகிற 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தினமும் இரவு சுவாமி வீதி உலா, இன்னிசை கச்சேரி மற்றும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இதனிடையே முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். மேலும் தேரோட்ட விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேர் திருவிழாவையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து இரவு முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்து விமானத்தில் தெப்பல் உற்சவம் நடைபெறவுள்ளது. வருகிற 21ஆம் தேதி 6ஆம் வெள்ளிக்கிழமை முத்துப்பள்ளக்கு உற்சவத்துடன் விழா நிறைவு பெறவுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் விழா குழு தலைவர், வீராம்பட்டினம் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூரில் மாமூல் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த ரவுடி அரிசி கடை மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் தில்லை நகரைச் சேர்ந்த பாபு மற்றும் அவரது சகோதரர் ராஜேந்திரன் ஆகியோர் அரிசி கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சாமியார் தோப்பு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான வினோத் பாபுவின் கடைக்கு வந்துள்ளார். அங்கு பாபுவிடம் மாமூல் கேட்டதுடன் கடை வீதியில் உள்ள மற்ற கடைகளிலும் மாமூல் வசூலித்து தனக்கு வழங்குமாறு கூறிவிட்டு சென்றுள்ளார். தொடர்ந்து இரவு கடைக்கு வந்த வினோத் மாமூல் பணத்தை பாபுவிடம் கேட்டுள்ளார். அதற்கு பாபு பணம் தர மறுத்த நிலையில் அங்கிருந்து சென்ற வினோத் சிறிது நேரத்தில் மீண்டும் இருசக்கர வாகனத்தில் கடைக்கு வந்து கடையின் மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசியதுடன் பாபுவிற்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். அப்போது கடைக்குள் பாபு மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இருந்துள்ளனர். பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதில் இருவரும் அதிர்ஷ்டவசமாக நூலிழையில் உயிர் தப்பியுள்ளனர். குண்டுகள் வெடித்த சத்தம் கேட்டு மார்க்கெட் வீதியில் இருந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் கடையில் இருந்த அரிசி உள்ளிட்ட பொருட்கள் தீப்பற்றி சேதமடைந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் உள்ளிட்ட காவலர்கள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பியோடிய ரவுடி வினோத்தை தேடி வரும் நிலையில் காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் ரவுடி வினோத் மீது அடித்தடி, கஞ்சா விற்பனை, மாமூல் வசூல் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் நடைபெற்ற இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் அப்பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் புழக்கத்தை காவல்துறையினர் தடுக்க தவறியதே இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு காரணம் என பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுவையில் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளுக்கு முதற்கட்ட கலந்தாய்வில் 7590 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சென்டாக் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீட் அல்லாத இளங்கலை மற்றும் அறிவியல், வணிகவியல் மற்றும் தொழில்முறை படிப்புகளுக்கான முதல் சுற்றுக்கு தகுதியான மாணவர்கள் பட்டியல் மற்றும் முதல் சுற்று வரைவு ஒதுக்கீட்டு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விண்ணப்பதாரர்கள் அளித்த பாடப்பிரிவு விருப்பத்தின் அடிப்படையில் முதல் சுற்றில் மொத்தம் 7590 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் 3112 விண்ணப்பதாரர்களுக்கு பொறியியல் படிப்புகளுக்கும் 2902 பேருக்கு கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கும் மீதமுள்ளவர்களுக்கு இதர தொழில்முறை மற்றும் தொழிற்கல்வி படிப்புகளுக்கும் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விண்ணப்பதாரர்களின் ஆட்சேபனைகள் சரிபார்க்கப்பட்ட பிறகு முதல் சுற்று தற்காலிக ஒதுக்கீட்டு பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு விண்ணப்பதாரர்கள் ஒதுக்கீட்டு ஆணையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், தற்காலிக இட ஒதுக்கீட்டு பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரி முதல்வரிடம் அனைத்து அசல் சான்றிதழ், கட்டணம் மற்றும் ஒதுக்கீட்டு சான்றிதழ்களுடன் வருகிற 19ஆம் தேதிக்குள் சேர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் கட்டண விவரங்களுக்கு சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் கையேட்டை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோவில் தேரோட்டத்தையொட்டி கடற்கரையில் குவிந்த மக்களை சீற்றம் காரணமாக காவல்துறையினர் பாதுகாப்பாக எச்சரித்து அனுப்பினர். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழுநீரம்மன் திருக்கோவில் ஆடித் திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தில் புதுச்சேரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் வீராம்பட்டினம் கடற்கரையில் குவிந்தனர். அங்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் கடலில் இறங்கி குளித்த நிலையில் அவர்களை கடலோர பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் எச்சரித்து கரைக்கு அனுப்பினர். கடலில் கால்களை நனைக்க மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், சீற்றம் அதிகரித்து காணப்படுவதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் எச்சரித்தனர். மேலும் உயிர்காக்கும் வீரர்கள் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களை கடலுக்குள் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க காவல்துறை சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சாதி, மத, மொழி, இன வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையுடன் வாழ உறுதியேற்க வேண்டும் என்று புதுச்சேரி மக்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், வெள்ளையர்களை விரட்டி அடித்து தாய் திருநாடு விடுதலை பெற்ற இந்த இனிய நன்னாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார்.
நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்களை இந்திய மண்ணிலிருந்து விரட்டிட தன்னலமற்ற பல சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் இன்னுயிரை ஈர்த்து நாட்டிற்கு விடுதலை பெற்றுத் தந்ததாகவும் அத்தகைய விலைமதிப்பற்ற தியாகங்களை செய்து சுதந்திரத்தை பெற்றுத்தந்த தியாகசீலர்களின் நாட்டுப்பற்றையும் தியாக உணர்வையும் போற்றி வணங்குதற்குரிய நன்னாளாக இந்த சுதந்திர திருநாள் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். போராடி பெற்ற சுதந்திரத்தை போற்றி பாதுகாத்து அனைவரும் ஒன்றுபட்டு சாதி மத மொழி இன வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையுடன் வாழ இந்த நாளில் உறுதியேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் அனைவருக்கும் தமது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவரும் முன்னாள் எம்பியுமான ராமதாஸ் என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் புதுச்சேரியில் 14 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது என்றும் வார்டு மறுவரை மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கே சசிகரன் தலைமையில் ஒருநபர் கமிஷன் 2021ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் 4 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் இதுகுறித்து புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையத்திற்கு பல கோரிக்கை மனுக்கள் அனுப்பியும் இதுவரை பரிசீலிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை நீதிபதி தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உள்ளாட்சி தேர்தலை பல ஆண்டுகளாக நடத்தாமல் இருப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் புதுச்சேரி மக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும் எனவே உள்ளாட்சி தேர்தலை நடத்தும்படி புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டார். இதனிடையே புதுச்சேரி அரசு தரப்பு வழக்கறிஞர் உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கம் அரசுக்கு இல்லை என்றும் இந்த தேர்தலை நடத்த இடஒதுக்கீடு அவசியமாகும் நிலையில் முன்னாள் நீதிபதி கே சசிதரன் ஆணையம் அறிக்கை சமர்ப்பித்ததும் தேர்தல் நடத்தும் நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். அது மட்டுமின்றி புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையத்தின் கமிஷனர் பதவி காலியாக உள்ளது என்றும் எனவே உள்ளாட்சி தேர்தலை நடத்த 24 மாதங்கள் கால அவகாசம் வேண்டும் என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை விரைவாக நடத்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இசை, நடனம், காட்சிக்கலைகள் படிப்புகளுக்கு 2ஆம் சுற்று கலந்தாய்வு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் சென்டாக்கில் விண்ணப்பிக்காத மாணவர்கள் நேரில் அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் காட்சிக்கலை பட்டப்படிப்பு இறுதி சுற்று பட்டியல் மற்றும் 2ஆம் கட்ட கலந்தாய்வு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆட்சேபனைகள் இருப்பின் வெள்ளிக்கிழமை 11 மணிக்குள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் அதன் பிறகு தற்காலிக 2ஆம் கட்ட இடஒதுக்கீட்டு பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இடங்கள் பெற்ற மாணவர்கள் 20ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சேர வேண்டும் என்றும் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இசை, நடனம், காட்சி கலைகள் ஆகிய படிப்புகளுக்கு சென்டாக்கில் விண்ணப்பிக்காத மாணவர்கள் கல்லூரி முதல்வரை சந்தித்து நேரடியாகவும் சேர்ந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளமும் வலிமையுமிக்க சமுதாயத்தை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் புதுச்சேரி மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பாரத மண்ணின் 80வது சுதந்திர பெருவிழாவை கொண்டாடும் இந்த இனிய வேளையில் காமராஜர் நகர் தொகுதி மக்கள் மற்றும் புதுச்சேரி மாநில பெருமக்களுக்கு தமது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அந்நிய ஆட்சியை எதிர்த்து தாய்நாட்டின் விடியலுக்காக தங்களின் இன்னுயிரை ஈர்த்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்களின் அளப்பரிய அர்ப்பணிப்பை இந்நாளில் நன்றியோடு போற்றி வணங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் அவர்களின் எண்ணற்ற போராட்டங்களும் உறுதிமிக்க நெறிகளுமே நாம் அனுபவிக்கும் வளர்ச்சிக்கு காரணம் என்று கூறியுள்ளார். அதேபோன்று யூனியன் பிரதேசம் இந்திய கூட்டாட்சியோடு அதிகாரப்பூர்வமாக இணைந்து செயலாற்ற தொடங்கிய ஆகஸ்ட் 16ஆம் தேதியின் வரலாற்று முக்கியத்துவத்தையும் நாம் பேரார்வத்தோடு நினைவுகூர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அமைதியும் பண்பாட்டு செறிவும் நிறைந்த நமது மாநிலம் கல்வி, சுகாதாரம் மற்றும் வணிகத் துறைகளில் விரைவான பாதையில் பீடுநடை போட்டு வருவதாகவும் வளமும் வலிமையுமிக்க சமுதாயத்தை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்றும் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தமது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,015 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,490 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.